ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு. இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பூண்டு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண்சட்டியில் 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, வெந்தயம் இந்த மாதிரி நல்லா வெடித்து கலர் மாறும்போது இது கூட 2 பூண்டு நல்லா உரிச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு எல்லாத்தையும் இந்த நல்லெண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது கூட வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, இந்த தக்காளி நல்லா குழஞ்சி பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி வதக்கும் போது தான் உங்களுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்களோட விருப்பம்தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா, இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இதை வதங்குறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தாங்க குழம்பு செம ருசியாக இருக்கும். ஸோ இப்போ மசாலாலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு, இந்த டைமில் ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளிச்சாறை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு, அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு, உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த குழம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அழகாக மிதந்து மேலே வரும். அந்த மாதிரி வரும்போது உங்கள் வீடு ஃபுல்லாக இந்த பூண்டு குழம்போட வாசம் அப்படியே மணக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இன்னுமே குழம்பு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஆகிடும். இது நல்லா கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட அருமையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.